இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணிக்க வாய்ப்பு இருக்கு. அது அவரை கேட்கணும். ஓகே, நல்ல கேள்வி சிவா. ஆனால் கேட்க வேண்டியது பனையூரில் அவர்கிட்ட கேட்க இருக்கிறவர். முடியாது. சினிமாவில் இருந்த மாதிரி அரசியலில் நீடிக்க முடியாதுல்ல. சினிமாவில் அவர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க, அரசியலில் எல்லாரும் சொல்றதையும் அவர் கேட்கணும். செய்கிறாரோ இல்லையா காது கொடுத்து கேட்கணும். அரசியலில் சினிமாவில் ஒரு வழிபாடு, அரசியல் அப்படி கிடையாது. எவனும் வந்து கேட்பான். உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. கண்டினியூஸாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம். கண்டினியூஸாக ஒரு துறையில் இருக்கிறதுன்றது வந்து கன்சிஸ்டன்சின்னு இல்லை. அது அடித்தாலும் உதைச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதுலேயே ஓண்டுன்னு கிடப்பான். அரசியல்வாதின்றவன் அதுதான். தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற கட்டத்திலேயே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆளே காணோம். ஸோ வந்து தோல்வி அடைஞ்சுன்னா அவர் வெளியிலே வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆக்டிவா இருக்கணும் முடியாது. ஒரு என்னங்க அவர் அரசியல் பண்ணார் சொல்லுங்க. அரசியலே பண்ணாமல் ஒருத்தன் அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்னா அது விஜய் தான். அறிவுள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், விவரம் அறிந்தவர்கள் அரசியல் வரமாட்டேன்னு சொல்றது என்னன்னா, அது அந்த அந்த ரோலர் கோஸ்டரும் அது இப்படியும் போகும் இப்படியும் வரும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. யாராவது கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மறுநாள் காலையில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டது ஒரு சனிக்கிழமை, செப்டம்பர் 27. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேப்பரை பார்ப்போம். அப்படியே பல பேர் வந்து விக்கித்து போனாங்க. சிஎம்ஐ பிடிச்சி ஜெயிலில் போட்டுவாங்க. அன்னைக்கு சாயங்காலமே டிவியில் பார்க்கும்போது அதான் வாழ்க்கை. அரசியல்ன்றது அதுதான் உங்களுக்கு. அதெல்லாம் விஜயால் அதில் 100ல் ஒரு பங்கு கூட தாங்க முடியாது. ஜெயலலிதாவோட அனுபவத்திலையும் அந்த அணுகுமுறையில் 100ல் ஒரு பங்கு கூட தாங்க முடியாது. கலைஞரோட ஒப்பிடவே முடியாது. அது இமயமலை. அது இவர் எப்படி எந்த அளவுக்கு அரசியலில் இருப்பார், அதுவும் திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை, ஒரு ஆலமரத்தை எப்படி இவரால் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். அது அவரை கேட்கணும். ஓகே, நல்ல கேள்வி சிவா. ஆனால் கேட்க வேண்டியது பனையூரில் இருக்கவரை. அவர் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனையா. ஏன்னா அவர் தன்னை இது நல்ல கேள்வி ஒரு விதத்துல. இது ஏன் வந்து நீங்க எங்கிட்ட கேட்குறீங்கன்னா அவர்கிட்ட நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக இது தொழில்நுட்ப வளர்ச்சியில ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ, மெயின் ட்விட்டர்ல தான் பேசுறாங்க பாலிட்டிஷியன்ஸ் உங்களுக்கு வந்து, அல்லது இன்ஸ்டால பேசுவாங்க. இது ரெண்டிலுமே அவர் இல்லை. அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களா இருக்கணும்னா அவங்க கிட்டையும் ஒரு வாய் திறக்கிறது இல்லை. நீங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்று அவர் தனி மனிதராக இருக்கிறார். அவர் ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி, மகன், அப்பா, அம்மானா இருக்காங்க. பட் இந்த அரசியலுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நாம் அறிந்த வரையில், மீடியாவுக்கு தெரிஞ்ச வரையிலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட இவர் வாய் திறந்து பேசுறாரா, எந்த அளவு தன்னை பகிர்ந்து கொள்கிறார் என்பதும் நமக்கு தெரியவில்லை. இது ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஆபத்தான ஒரு ஆளுமையாக இருக்கிறார். ஏன்னா நான் ஆபத்துன்னு நான் சொல்றது வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு இலக்கணமாக விஜய் இருக்கிறார். கலந்தே பேசாத ஒரு மனிதன் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும்? அரசியல்வாதின்றவன் யாருங்க? இப்போ நம்ம தெருவில் ஒரு வட்ட செயலாளரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ இருக்காரு. நமக்கு ஒரு பிரச்சனை, தெருவில் ஒரு பிரச்சனை, முதல்ல யார் வந்து நிற்கிறார்? அவர் தான் வந்து நிற்கிறார் இல்லையா? ஒரு அரசியல் கட்சி நம்ம தோக்கடிச்சிடறோம். ஆனால் ஒரு பிரச்சனைனா அந்த லோக்கலில் இருக்க அந்த கட்சி பிரதிநிதி தான் நமக்கு வந்து நிற்கிறார். அதான மக்களாட்சியில் ஒரு அரசியல் கட்சியோட வேலைன்றது அதான. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் நம்ம கிட்ட வந்து நிற்பான். அது எதுவுமே இல்லையங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து அவருடைய எதிர்காலம் என்பது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு கட்டத்தில் நார்மல்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. வரும் ஒரு கட்டத்தில். இந்த பிரச்சனையில் ஒன்றும் அவர் தலையை வாங்கிட போகிறது எனக்கு முடியாது. அப்படி தெரிஞ்சு எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் அது ஒரு விபத்து திட்டமிட்டு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல அறிக்கையில், எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார். அதான் உண்மை. அதனால் வந்து இதுலேருந்து அவர் மீண்டு வருவார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக. அப்படிதான் நான் நம்புகிறேன். அதான் அதுக்கப்புறம் என்ன, யாரோடையுமே பகிர்ந்து கொள்ளாமல், யாரோடையுமே உறவாடாமல், தனியாக தான் கட்சிக்காரனோடையும் பேசுறதில்ல, மற்றவனோடையும் பேசுறது இல்லைன்னா எப்படி நீங்கள் ஒரு அரசியலில் நீடிக்க முடியும்? சினிமாவில் இருந்த மாதிரி அரசியலில் நீடிக்க முடியாதுல்ல. சினிமாவில் அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க, அரசியலில் எல்லாரும் சொல்கிறதையும் அவர் கேட்கணும். செய்கிறாரோ இல்லையா காது கொடுத்து கேட்கணும். அரசியலில் சினிமாவில் ஒரு வழிப்பாதை, அரசியல் அப்படி கிடையாது. எவனும் வந்து கேட்பான். ஆபாசமான வார்த்தைகளால் உங்களை அர்ச்சிப்பார்கள். அடிதடி நடக்கும், சேரை தூக்கி வீசுவான், சொக்கா பூச்சி உன்னை கேட்பான், சட்டையை கிழிப்பான். அது எல்லாத்தையும் நீ வந்து தயாராக இருக்கணும். அதுக்கு இல்லைன்னா நீங்கள் அரசியலுக்கு எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள்? ஆகவே அவருடைய இயல்பு சிவா எந்த அளவுக்கு அரசியலில் அவர் நீடித்து வைத்திருக்கும் 6 மாதங்களோ ஒரு ஆண்டோ எனக்கு அதில் ஐயப்பாடுகள் இருக்குது. அவருடைய இயல்பு அரசியலுக்கு பொருத்தமாக இருக்குமா? லாங் டேர்மில், அதாவது லாங் இன்னிங்ஸ் ஆட முடியுமா? சினிமாவில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கோல் வச்சுக்கிறார் இல்லையா, 25 இயர்ஸ் மேலே.
அரசியலில் எத்தனை நாட்கள் அவரால் தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாமே அவரை பொறுத்தவரையில் இயல்புக்கு மாறானதாக, வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறானதாக இருக்கிறது. பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அவருக்கு மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது. திமுகவுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான். கிட்டத்தட்ட அவங்க எடுத்த சர்வேஸ்ல 23% ஓட்டு வருதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரசாந்த் கிஷோர் சொன்னதான் 20 to 25 விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பட் எலெக்ஷன் டைமில் அதை எப்படி அவங்களால கொண்டு வர முடியும்? ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா, தோற்பதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தோத்த பிறகு என்ன ஆகும்? அரசியல் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை எதிர்கொள்ள முடியுமா? அப்படிங்கிறது எதிர்கொள்ள முடியுமா? அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு, சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. கண்டினியூஸாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கண்டினியூஸாக ஒரு துறையில் இருக்கிறதுன்றது வந்து கன்சிஸ்டன்சின்னு இல்லை. அது அடித்தாலும் உதைச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதுலேயே ஓண்டுன்னு கிடப்பான். அரசியல்வாதின்றவன் அதுதானே. தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற கட்டத்திலேயே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆளே காணோம். ஸோ வந்து தோல்வி அடைஞ்சுன்னா அவர் வெளியிலேயே வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆக்டிவா இருக்கணும் முடியாது. அவரு என்னங்க அரசியல் பண்ணாரு? நம்மளும் பேசி பேசி சலிச்சிட்டோம் சிவா. அதை 1.5 வருஷத்துல, போன பிப்ரவரியில் ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷம் தாண்டி 2 வருடம் ஆக போகுது. என்னங்க அவர் அரசியல் பண்ணாரு சொல்லுங்க? அரசியலே பண்ணாமல் ஒருத்தன் அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்னா அது விஜய் தான். ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம் உட்காந்துனோட எப்படிங்க வரும்? அது கொஞ்சமாவது ஒரு யோசனை வேணும், புரிதல் வேணுங்க. அது இயற்கைக்கே விரோதமானது. அது அதான் அரசியலில் வந்து நீங்கள் வந்து அது கரணம் தப்புனா மரணம், தூக்கி மேலேயும் உட்கார வைக்கும் கீழையும் போகும். ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, ராணி மாதிரி, மகாராணி மாதிரி குண்டா ஜட்ஜ்மெண்ட்டு உள்ளே போகிறாங்க. பெங்களூர் கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இதோ இன்னையோட 11 வருஷம் ஆகுது அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்து. செப்டம்பர் 27 குண்டா ஜட்ஜ்மெண்ட்டு, அக்டோபர் 17 இதே நாளில் தான் சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு பெயில் கொடுக்குது. இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை. சிஎம்மாக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போனால் ஒரே சிஎம் அவங்க தான். அந்த எல்லைக்கும் போச்சு, அதில் பாதாளத்துக்கு வந்தது. அப்புறம் மறுபடியும் 6 மாதத்தில் அந்த கேஸில் ஜெயிச்சு மறுபடியும் எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆனாங்க. மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு இறந்து போனாங்க. அது தூக்கின்னு போய் உங்களை எவரெஸ்ட்லையும் உட்கார வைக்கும், கூவத்திலையும் தள்ளும். அதனால தான் பல பேர் உங்களுக்கு வந்து அறிவுள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், விவரம் அறிந்தவர்கள் அரசியல் வரமாட்டேன்னு சொல்கிறது என்னென்னா, அது அந்த அந்த ரோலர் கோஸ்டரும் அது இப்படியும் போகும் இப்படியும் வரும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. யாராவது கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மறுநாள் காலையில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டது ஒரு சனிக்கிழமை, செப்டம்பர் 27. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேப்பரை பார்ப்போம், அப்படியே பல பேர் வந்து விக்கித்து போனாங்க. சிஎம்ஐ பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அன்னைக்கு சாயங்காலமே டிவியில் பார்க்கும்போது. அதான் வாழ்க்கை. அரசியல்ன்றது அதுதான் உங்களுக்கு. அதெல்லாம் விஜயால் அதில் 100ல் ஒரு பங்கு கூட தாங்க முடியாது. ஜெயலலிதாவோட அனுபவத்திலையோ அந்த அணுகுமுறையில் 100ல் ஒரு பங்கு கூட தாங்க முடியாது. கலைஞரோட ஒப்பிடவே முடியாது. அது இமயமலை. அது இவர் எப்படி எந்த அளவுக்கு அரசியலில் இருப்பார்? அதுவும் திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை, ஒரு ஆலமரத்தை எப்படி இவரால் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே சார், சர்வேயும் தாண்டி 2 பார்வை வைக்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து என்டிஏக்குள்ளே போனார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் நம்பி இருக்கிற சிறுபான்மையினர் திமுக வேறு ஆப்ஷன் இல்லாமல் திமுக போட்டுக்கிட்டு இருக்கவங்க விஜய்க்கு போட போவாங்க. இப்போ வந்து அவர் பிஜேபி அணியிலே போயிட்டாருன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு போகாது. தலித்துகள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ வந்து அந்த பேக்கேஜ் வந்து முழுவதும் திமுக கூட்டணிக்கு திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை. நான் அதை முழுவதும் திமுக தான் அட்வான்டேஜ் சொல்றாங்க இல்லையா? நான் அப்படி நம்பல. ஓகே, இதுல சிறுபான்மையின வாக்குகள் வேண்டுமானால் ஓரளவு போகலாம், அல்லது கணிசமான அளவு போகலாம். தலித் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்பயும் விஜய் பக்கம் தான் நிற்கும் நான் நம்புறேன். ஓகே. ரெண்டாவது, நீங்க என்னதான் பிஜேபி ஃபேக்டர் இருந்தாலும் அசம்பிளி எலெக்ஷன்ல இது ஸ்டாலின் வேணுமா திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாளைக்கு வருது. ஏடிஎம்கே பிஜேபி விஜய் ஒன்று சேர்ந்தாலும் திமுக 40 சீட் அடிக்கும். 40 இல்லாட்டி கூட வந்து கணிசமான அளவு அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30லேருந்து 32 சீட் வரைக்கும் கூட அடிக்கலாம். பட் அசம்பிளி டிஃப்ரெண்ட் பால் கேம். குறைஞ்சபட்சம் இதை ஒத்துக்கோங்க, ஆட்சி மாற்றம் வருதுன்றதை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஹங் அசம்பிளி நோக்கி அது நகரும். இந்த கேக் வாக் கண்டிப்பா டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளா அவங்க 21ல் ஜெயிச்சது. 118 ஃபார் இண்டிவிஜுவல் டிஎம்கேலாம் கண்டிப்பா வராது. இட் வில் பி ஐதர் ஹங் அசம்பிளி ஆர் டிஎம்கே வில் பி அவுட். இது 2ல் 1 தான் நடக்கும். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போச்சுன்னா இவங்க சொல்ற பிரிண்ட் சர்வே, டிஎம்கேவோட சர்வே அவங்க கோட் பண்றாங்க 35% பிஜேபிக்கு, திமுக 50%. திமுக 50%லாம் ஓட்டு வந்ததுன்னா 200 சீட் அடிப்பாங்க. 50% ஆஃப் ஓட் ஷேர்னா 200 சீட்ஸ்க்கு மேலே போயிடும். 5 வருஷம் ஆட்சியை பண்ணிட்டு 200 சீட்ஸ்லாம் எந்த கட்சியாலையும் ஜெயிக்க முடியாது. அங்கேயே லாஜிக் இடிக்குது. இட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ். நான் அதை மறுபடியும் சொல்றேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே. 40லாம் வராது, 30 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அசம்பிளினா ஐதர் ஹங் அசம்பிளி ஆர் டிஎம்கே வில் பி அவுட். இது 2ல் 1 தான் நடக்கும். விஜய் அந்த பக்கம் இருந்தா இது இட் குட் பி எனிபடிஸ் கேமுங்க. மேபி என்னோட ஹஞ்ச் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் அ
அங்கே அசம்பிளின்னு தோணுது. பிஜேபி அலையன்ஸுக்குள்ள ஏடிஎம்கே போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை பண்ணாரு. பேச்சுவார்த்தையில் வந்து டெப்டி சிஎம் கேட்டாரு. தொகுதிகள் நிறைய கேட்டதுனால தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அமித்ஷா உள்ள வந்து என்டிஏக்குள்ள அதிமுக கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்பட்டது. இந்த சூழல்ல மறுபடியும் போனாங்கன்னா சீட் ஷேரிங் அப்படிங்கிறது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஒருவேளை என்டிஏக்குள்ள போனார்னா அது பெரிய சிக்கலா தானே இருக்கும் சார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், யார் வரணுன்றது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்ற முடிவுக்கு விஜய் வந்துட்டாருன்னா அவர் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் போவார். ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கவனிக்கணும். இது ஆண்டவனோடும் மக்களுடனும் ஆண்டவனோடும் தான் கூட்டணின்னு சொன்ன விஜயகாந்த் 2 எலெக்ஷன்ல தான் தனியாக நின்னார். 3வது எலெக்ஷன்ல ஜெயலலிதா கிட்ட தான் போய் நின்னார். ஆனா வேற வழி இல்லாம 2 எலெக்ஷன் ட்ரை பண்ணார் இல்லையா விஜய்? அது கூட பண்ணா முதல் எலெக்ஷன்லயே போனார். அது 20 வருஷத்துக்கு முன்னால. ஓகே, இப்ப அவருக்கு கிடைச்ச அனுபவம், கரூர் சம்பவம் விஜய்க்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரால் வெயிட்லாம் பண்ண முடியாது, அது நான் உறுதியாக சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், 26 எனக்கு பரவாயில்ல, நான் என் மெயின் இலக்கு 29, 31 அதெல்லாம் அவர் அழக மாட்டார். அதுக்கெல்லாம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, பெர்சவரன்ஸ்வாங்க, அதெல்லாம் அவர் கிடையாது. முதல்ல அவர் அரசியலுக்கே வந்து லாயக்கானவராக, அதாவது ஃபிட்டிங் பர்சனாக எனக்கு தெரியல. இந்த எலெக்ஷன்லேயே ஒரு ரிசல்ட் எதிர்பார்ப்பாரு. இது விட்டுட்டு பரவாயில்ல, ஒரு எலெக்ஷனை தியாகம் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக அந்த மனநிலை உள்ளவர் அல்ல அவர். தனியாக என்னன்றது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அட்லீஸ்ட் அவர் மனநிலையில் மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புறேன். டெப்டி சிஎம் கூட வேணாம், கொடுக்குற தொகுதியில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்வாங்க. அதெல்லாம் வந்து அப்படி பார்க்காதீங்கன்ற நான். பிரச்சனை இதுதான் சிவா, எஸ்பெஷலி ஆஃப்டர் கரூர். யார் வரணுன்றது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது முக்கியம். திடீர்னு அவர் எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை, நான் தனியாக போகிறேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கல. பட் சாத்தியக்கூறுகள் குறைவு. கரூருக்கு பிறகு நிலைமை மாறி இருக்கு. ஒரே நேரத்தில் திமுகவையும் ஏடிஎம்கே பிஜேபியும் எதிர்ப்பது என்பது இனிமேல் வாக்கு வங்கி அரசியல் அவருக்கு கடினமான ஒன்று தான் எனக்கு தோணுது. 2 பேரும் நெருக்குவாங்க. 4 நாட்கள் சட்டப்பேரவை நடந்தது, இன்றோடு முடிஞ்சிருச்சு. குறிப்பாக 2வது நாள் பார்த்தீங்கன்னா கருப்பு பேட்சோட போயிருந்தாங்க ஏடிஎம்கே எதிர்கட்சி தலைவர்கள்லாம். அடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லிட்டு பேட்சோட போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இருட்டுக்கடை அல்வா மாதிரி உருட்டுக்கடை அல்வா திமுகவோட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல அப்படிங்கிற மீன் பண்ணி போயிருக்காங்க இல்லையா? எதிர்கட்சியா அதிமுக செயல்படவே இல்லை அப்படிங்கிற கடந்த கால நடவடிக்கைகள் இருக்கு. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எடப்பாடி அவரோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? அசம்பிளிக்குள்ள 3 நாளா நடக்கிற இந்த தமாஷாஸ் வந்து அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ரசிக்கிறது. இது கிடையாது அளவுகள். கிரவுண்ட்ல என்ன பண்றீங்கன்றதான். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கிட்னி விஷயத்த வந்து நாமக்கல்ல பேசும்போது மட்டும்தான் 10 நிமிஷம் பேசினார், வேற எங்கேயுமே அதை பேசல. தமிழ்நாட்டை பாதிக்கிற பிரச்சனையை மாநிலம் தழுவிய அளவில் பெரிய போராட்டமாக கொண்டு போயிருக்க வேண்டிய அதிமுக அதில் தோல்வி அடைந்திருக்கு. கிட்னி திருட்டு, கிட்னி ஜாக்கிரதைன்னு இது போட்டு பேட்ச் போட்டுட்டு அது அசம்பிளிக்குள்ளே போகும்போது கைட்டி அதை ஜோபிக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. சரி, அங்கே சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாருன்னா சரி ஜோபியில் போட்டுக்கோங்க. மாநிலம் தழுவிய போராட்டத்தை எது உங்களை தடுக்குது? ஒரு போராட்டம் மாநிலம் தழுவிய அளவில் ஏன் நடத்த முடியல உன்னால? ஏடிஎம்கே உள்ளிட்ட என்டிஏ மாநிலத்தையே ஈர்க்கக்கூடிய, மாநிலத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய போராட்டத்தை நடத்திருக்கணும். ஏன் நீங்கள் நடத்தலை? எஸ்ஐடி போட்டால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டு யாரை காப்பாற்ற போறீங்கன்னு நீங்களா போயிருக்கணும். சிட்டிங் எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் இது நடக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் இன்னமும் இழுத்து மூடல. இதே ஏடிஎம்கே பீரியட்ல இது நடந்திருந்து திமுக எதிர்கட்சியா இருந்தால் அது எலெக்ஷன் 6 மாசம் முன்னால தமிழ்நாட்டையே ரணகலம் ஆகியிருப்பாங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பேட்சை போய் குத்திட்டு போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, என்ன பண்ண போறீங்க? அதனால இந்த 3 நாள் அசம்பிளியில் நடந்தது ஒன்றும் அளவுகள் கிடையாது. ஓவராலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மெச்சத்தகுந்ததாக இல்லை. இது ரொம்ப ஆபத்தானது. ஏனெனில் நான் பலமுறை பேசியது போல சிவா, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை அப்போசிஷன் வீக்கா இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்து. எடப்பாடி அவர்கள் விஜய கூட்டணி கொண்டு வர்றதுக்கு தவிக்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கப்படுது இல்லையா? எடப்பாடி மாதிரி ஒரு இந்த மாதிரி தலைவர் இப்படி கேட்கும்போது அவருடைய ஸ்டேச்சரே வந்து குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. அவர் பலவீனமா உணர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வரலனா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதிமுகன்ற பெரிய கட்சி விஜயின் வருகைக்காக காத்து கிடக்கிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். தாவேகா தொண்டம் பிடிக்கிறானா ஏடிஎம்கே தொண்டம் பிடிக்கிறானான்னு தெரியல. தாவேகா தொண்டம் பிடிக்கிறதே வச்சுப்போம். ஏன்னா ஏடிஎம்கே பனியன் போட்டவங்களே பிடிக்கிறாங்க, சில இடத்துல தாவேகாவும் பிடிக்கிறாங்க. கொடி பறக்குது பார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றா, இது உங்க பலவீனம். நான் சொல்றேங்க, நாளை காலையில் திடீர்னு விஜய் வந்து எனக்கு அதிமுக திமுக 2 பேரும் எதிரி தான், இந்த கரூர் சம்பவத்தை பார்த்துல நான் ஒன்றும் பயப்பில்லை, பிஜேபி தான் எனக்கு பிரதான எதிரி, பிஜேபியோட இருக்கவங்களும் எனக்கு எதிரி தான், திமுக என்னோட முதல் எதிரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா என்னங்க பண்ணுவார் எடப்பாடி? விஜய் கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்போ இன்னமும் வந்து உங்களுக்கு பாதிப்பு தான். இதை ஏன் அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தொண்டனை உற்சாகப்படுத்த சொல்றாரு. தொண்டை சோர்ந்து போயிருக்காங்க, கூட்டணியே இல்லை இன்னைக்கு, அதனால சோர்ந்து போயிருக்க தொண்டனை தட்டி கொடுத்து மேலே எழுப்பத்துக்கு சொல்றாரு. ஆனா இதுல இருக்க ஒரு ரிஸ்க் என்னன்னா, நாளைக்கு விஜய் புரட்டிக்கினார்னா இன்னும் அவமானம். மாத்தியும் பேச முடியாது எடப்பாடி. மாத்தி எப்படிங்க பேசுவீங்க? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசிட்டு நாளைக்கு மாத்தி எப்படி பேசுவீங்க?
See, they are desperate. அவர்கள் விஜய் வர வேண்டும் என்று காத்து கிடக்கிறார்கள். காத்து கிடப்பது கூட தவறு இல்லை. அரசியலில் யாருக்குன்னா அது நடக்கலாம், யாருக்குன்னா நடக்கலாம். திமுக செய்யாத காம்ப்ரமைஸ் கிடையாது, அதான் அரசியல். பட் நீங்கள் உங்கள் பலவீனத்தை வெளியில் காமிச்சு கூடாது. கலைஞர் கூட எவ்வளவோ பலவீனமாக அரசியல் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா கூட பலவீனமான கண்டிஷனில் இருந்தாங்க. விஜயகாந்தோட சேர்ந்ததெல்லாம் வேண்டா வெறுப்பாக தான் சேர்ந்தாங்க. பட் அவங்க தங்களுடைய பலவீனங்களை வெளியில் காட்டி கொண்டதில்லை. இவர் வெளிப்படையாக காட்டிக் கொடுக்கிறார். இதுதான் இதில் இருக்க ஆபத்து. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். திமுக அரசு 2021 வந்து தேர்தல் வாக்குறுதியா ஆணவ கொடுகளுக்கு எதிரான தனி சட்டம் இயற்றப்படும் சொன்னதுதான். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிய போது இதுவரைக்கும் தனி சட்டம் ஏன் இயற்றல அப்படிங்கிற கேள்வி திமுக நோக்கி வைக்கப்படுது. தொடர்ச்சியா பல ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழலை இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கப்படும், ஆணையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறமா அந்த குழுவோட முடிவை பொறுத்து தனி சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கண்டிப்பாக இந்த முடிவை எடுப்பதை தள்ளி போடுகிறது நான் சொல்றேன். இந்த டிலேயிங் டாக்டிக்ஸ், போஸ்ட்போன் பண்றாங்க. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவது இடைநிலை சாதிகளோட வாக்குகளை தங்களிடமிருந்து பறித்துவிடும் என்று திமுக உண்மையில் அஞ்சுகிறது. தான் உண்மை. இந்த முயற்சியே இன்னைக்கு சிபிஎம் கொடுத்த அழுத்தத்தால வந்தது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வயா மீடியாவை நேரடியாக சட்டத்தை ஏற்றுவோம்னு சொல்லாம, சட்டத்தை ஏற்ற மாட்டோம்னு சொல்லாம, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அதுல வந்து சமூகவியல் ஆர்வலர்கள், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஆணையம் வந்து ஐ திங்க் கமிஷன் நினைக்கிறது, ஆங்கிலத்தில் பெயர் தெரியல, இட்ஸ் அ கமிஷன் ஐ சப்போஸ். அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் அரசு வந்து முடிவெடுக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இவர்கள் இதை காலம் தாழ்த்துகிறார்கள் அப்படிதான் தோணுது. ஏன்னா இந்த கமிஷன் எத்தனை நாட்களுக்குள் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கும் என்று இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பில் இல்லை. கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த இது வந்து ஜனவரியில் கவர்னர் அட்ரஸ் அது இருக்கான்னு தெரியல. பிப்ரவரியில் ஐ திங்க் ஓட் ஆன் அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட் எடுத்துட்டு ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால இவங்க பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே அரசு அசம்பிளியை முடிச்சாகும். இப்போ இன்னும் 5 மாதம் தான் இருக்குது, 4 மாதம் தான் இருக்குது. அதாவது இப்படி ஒரு கமிஷன் ஆஃப் ஒரு ஆணையம் வெளியிடும் பொழுது, ஒரு சட்டம் இயற்றுவதற்கான ஆலோசனைகளை சொல்வதற்கான ஆணையத்தை அரசு அமைக்கும் பொழுது எத்தனை நாட்களுக்குள் அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான அறிவிப்பு இருக்கும். 6 மாத காலத்திற்குள் தேவைப்பட்டால் அதை நீட்டிச்சுக்கலாம். டைம் ஃப்ரேமே இன்னைக்கு அதில் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கூட்டணி கட்சிகள், குறிப்பாக இடதுசாரிகள், சிபிஎம்மோட அழுத்தத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக சட்டத்தை கொண்டு வர, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை ஸ்ட்ரைட்டாகவே நேரடியாக கொண்டு வர தமிழக அரசு தயங்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோரிக்கையை நிராகரிக்கவும் முடியல. அதனால இப்போ இந்த ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கமிட்டி எப்போ அறிக்கையை கொடுக்குன்ற அறிவிப்பும் வந்து தகவல் வந்து அறிக்கையில் இல்லை. ஆட்சியோட இறுதி கட்டத்தில் இருக்காங்க இவங்க. ஸோ இந்த ஆட்சி காலத்திலே இவங்க சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எஸ்கேபிசம் தானா? அதாவது எஸ்கேபிசம்னு பொதுவாக சொல்ல முடியாது, நான் அப்படி சொல்லலை, தள்ளி போடுகிறார்கள்னு எனக்கு தோணுது. இவங்க வந்து அந்த டிசிஷன் எடுக்க அவங்க தயங்குறாங்க. ஆரம்பத்தில் முடியாதுன்னு அசம்பிளியில் பேசினாங்க. இதே அரசு முதலமைச்சரே ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழ்நாட்டில் சட்டம் தேவையில்லைன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயத்துக்கு எதிரான ஒரு முடிவு அது. எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வராதுன்னு பிடிஆர் ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல சொன்னாரோ அந்த மாதிரியான விஷயம். ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு மாறாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவையில்லை என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு வந்து நேரடியாக சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துவார் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பொருள் குறித்து, அந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் KN பாஷா நினைக்கிறேன், அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது காலந்தாழ்த்து நடவடிக்கை அல்லது தள்ளி போடும் நடவடிக்கை, டிலேயிங் டாக்டிக்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஆணவ படுகொலைகளை தேர்தல்களுக்கு முன்பு, எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி நியர், கொண்டு வருவது என்பது இடைநிலை சாதிகளோட வாக்குகளை பாதிக்கும் என்று திமுக அஞ்சுகிறது. டிஎம்கேவோட ஓட் பேங்க் பேசிக்கலி வந்து இன்டர்மீடியரி கேஸ், தலித்ஸ் கிடையாது. தலித்ஸ் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்தாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் அவங்க கூட ஓரளவு இருக்கலாம், நான் மறுக்கல. ட்ரெடிஷ்னலி வந்து திமுகவோட கோர் ஓட் பேங்க்ன்றது வந்து இடைநிலை சாதிகள் தான். ஆணவ படுகொலைகளை செய்யறது பூரா இடைநிலை சாதிகள், ஆதிக்க சாதிகள் கூட கிடையாது, இடைநிலை ஆதிக்க சாதிகள். ஸோ அவர்களுடைய வாக்கு வங்கி அது பாதிக்கப்படுமோ என்ற எண்ணத்தில் தான் அரசு நேரடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர தயங்குகிறது. இன்றைக்கு அழுத்தம் அதிகமான காரணத்தால் ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள். எனவே வெயிட் பண்ணலாம், இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, அவங்க அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி காலத்தில், ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கம்யூனிஸ்டுகளோட அழுத்தத்தால வந்து இந்த அறிவிப்புனா, இன்னொரு பக்கம் அறிவிப்பு வெளியான உடனே பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வரவேற்கிறார். இதை கம்யூனிஸ்ட் வந்து நம்ம பேசின வரைக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல.
ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல கம்யூனிஸ்ட் வந்து இது ஒருவேளை வந்து காலம் தாழ்த்தும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னா இது வரவேற்பாங்க. கண்டிப்பா தெரியுங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது காலம் தாழ்த்தும் நடவடிக்கை. என்ன வரவேற்பாங்களான்னு எனக்கு தெரியாது. வரவேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுல எங்களுக்கு முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நாங்கள் ஏமாற்றம் அடைகிறோம், சட்டம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இந்த கூட்டத்தொடரிலே சட்டம் கொண்டு வரல, எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. இருந்த போதிலும் அது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழு அமைத்தது என்பது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை. தொடர்ந்து நாங்கள் எங்கள் அழுத்தத்தை பதிவு செய்வோம், அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கலாம். பட் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் சிபிஎம் சிபிஐ கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவரில் திருமா மட்டும் கொடுத்துருக்காரு. திருமா கிட்டத்தட்ட கட்சியை கொண்டு போய் திமுகவில் மெர்ஜ் பண்ணிடலாம். என்னுடைய ஒரே யோசனை நண்பர் திருமாவுக்கு, உங்க கட்சியை நீங்க திமுகவோட இணைச்சிருங்க, எதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு கட்சி? அப்படிதான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.